நெக்ஸ்ட். நெக்ஸ்டா யாரும் இல்லையே அம்மா. நெக்ஸ்ட் யாரும் இல்ல, நான் தாம்மா ஃபர்ஸ்ட். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? அம்மா டாக்டர் இல்லைங்களாம்மா? எங்களை பார்த்தா டாக்டர் தெரியலையாமா? ஓ நீங்க தான் டாக்டர் அம்மா. அம்மா வயிறு வலிக்குமா, 3 நாளா ஒரே வயிறு வலி, அதுக்குதான் டாக்டர் அம்மா உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். சரி சரி போய் உட்காருங்க, டாக்டர் கூப்பிட்டு வரேன். ஓ நீங்க நர்ஸா? ஓ நர்ஸ் இல்லம்மா, ஆ. இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ். ஓஹோ நல்ல காமெடி காமெடி. சார் சார் என்னம்மா சார் வீட்டுலதான் தூங்க விட மாட்டாங்க, இங்கேயே வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் ஒரு வேளை வரமாட்டாங்களேம்மா. சார் நல்ல ஒரு அருமையான பேஷண்ட் சார், வயிற்று வலின்னு வந்திருக்காரு சார். என்னம்மா சொல்ற? சார் அருமையான பேஷண்ட் சார். கேள்விப்பட்டு தான் வந்தாங்களா? அதெல்லாம் ஆள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக நல்லா சார் இருக்காங்க, பொன் பொருளாதாரமா நல்லா இதாக இருக்கு சார். அப்ப நம்ம 1 மாசத்துக்கு வச்சு செஞ்சலாம் சார். இப்ப நம்ம கட்டிக்கு வேலை வந்துருச்சு. அப்போ சார். அப்போ 1 மாசம் உனக்கு சம்பளம் அறுத்து வச்சு பெட்ல போடலாம். சரி சார், அந்த பேஷண்ட்டை கூட்டுருவோம் சார். கூட்டு வாமா, போய் கூட்டிட்டு வா. நான் கூட்டுறேன் சார். எங்க வச்சேன்? ஏமா சார் நீ செட்டாஸ்கோப் வச்சிருந்தே எங்க போச்சுன்னு தெரியல. சார் 2 நாளைக்கு முன்னாடி அடமான வச்சுட்டு இருந்தேன்ல சார், இந்த இபி பில்லு கட்டுறது. வேற என்னமா வச்ச? இந்த பிபி அப்பார்ட்ஸ் தானே சார், நீங்க தான் சார் வைக்க சொன்னீங்க. வேற ஏதாவது இருக்கா இல்ல டேபிள்னா? சார் நம்ம பேச்சு அப்புறம் பேசிக்கிறோம் சார், பேஷண்ட் போகுது சார், நீங்க என்ன சார் பலவலன்னு பேசிட்டே இருக்கீங்க சார். சரி சரி போமா போமா போமா, கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா. செட்டாஸ்கோப் வேற இல்ல, பேஷண்ட் வேற வந்துருவாங்க. என்னன்னு சமாளிக்க போறோம்னு தெரியல. ஐயா வணக்கம். யோ யாருமா நீ? யோன்ற நான் உங்க அப்பாவோட அப்பாவா? ஐ எம் டாக்டர். சாப்பிட்டியாமா? சாப்பிடல, அதான் ஐயா பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? 3 நாளா சாப்பிடலையா, ஒரே வயிறு வலி. வயிறு வலின்னு வந்துட்டீல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நர்ஸ் இங்கதான் இருக்கீங்களா? சரி. ஏமா உன்னெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையம்மா. உங்களை பார்த்தாலும் டாக்டர் மாதிரி தெரியல. ஐயா என்னய்யா, நானே 3 நாளா பாத்ரூம் போக முடியாம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா நல்லா தெரியல அப்படி இப்படின்ட்டு வயிற்ற கிழிச்சாயா காட்ட முடியும்? ஆமாம்மா ஆமா, வயிற்ற கிழிக்கத்தான் போறோம். நர்ஸ் அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வா. ஐ ஆம் யம தர்மராஜா எம்பிபிஎஸ். இது டாக்டர், உண்மையிலேயே நான் வயிற்ற கிழிக்க சொல்லல, பேருக்கு சொன்னேன். நீங்க என்னடானா உண்மையிலேயே வயிற்ற கிழிக்கணும் ரொம்ப எடுத்துட்டு வாங்குறீங்க. இது உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலா இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு மாறி வந்துட்டேனா? இது ஹாஸ்பிட்டல் தான்மா, அப்படி எல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. நர்ஸ் பூங்கோதை சார் இருக்காங்களா? வெளியில போர்டு பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல பேர் யம தர்மராஜா எம்பிபிஎஸ் போட்டிருக்கா? பார்த்தேன். ஐ அம் டாக்டர் எம்பிபிஎஸ் யம தர்மராஜா. உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் தானே, வேற எங்கேயும் மாறி வந்துட்டமா? நர்ஸ் பூங்கோதை. ஓ என்ன ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அந்த ஒரு மெடிசன் எழுதி தரேன், அதை கொண்டு போய் நர்ஸ் பூங்கோதை எடுத்து போடுவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. பூங்கோதை அவங்கள கூட்டிட்டு போங்க. ஏமா நர்ஸ் பூங்கோதை அந்த டிஞ்சர் எடுத்துட்டு வா. சார் அந்த டிஞ்சர் எடுத்துட்டு வா. ஆமா எதுக்கு கூட்டின? சார் ஏற்கனவே நமக்கு வந்ததே ஒரு பேஷண்ட், இத்தனை மாசத்துக்கு பிறகு ஒரு பேஷண்ட் தான் வந்திருக்கு. அந்த பேஷண்ட பாத்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு வளவளன்னு கொலவளம் பேசிக்கிட்டே இருந்தா பேஷண்ட் எங்க வருது? நம்மளே கரண்ட் பில்லு கட்டல, வாடகை கொடுக்கல, பிபி அப்பார்ட்மெண்ட்டையும் ஸ்டெத்தையும் அடமானம் வச்சுக்கிட்டு தெரியுறோம். நீங்க என்னடானா அதை போட்டு பொழுதோட பேசிக்கிட்டே வளவளன்னு இருந்தா என்ன சார் செய்ய முடியும்? கோவப்படாதுமா, போய் அந்த பேஷண்ட்டை பாரு. நான் டிஞ்சர் நானே தடவிக்கிறேன். நம்ம வேற டாக்டர் தான் பார்க்கணுமோ, என்ன பண்றதுன்னு தெரியல. போ. என்னமோ லிஸ்ட் எழுதி தரேன்னு பெரிய லிஸ்டா இருக்கே. கேபிள் பில்லு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, எல்லா பில்லும் எழுதி இருக்கு. இது என்ன இந்த மகன் படிக்கிற பிள்ளையும் கட்ட சொல்லிடுவாங்களோ? கடைசியில பார்த்தா மல்லிகை லிஸ்ட் வேற இருக்கு. கடைசி இந்த பில்டிங் நம்மள கட்ட சொல்லிடுவாங்களோ? என்னன்னு இந்த தலை சுத்துது அப்பா. இந்த அம்மா பூங்கோதைட்ட கேட்போம்.
எம்மா பூங்கோதை, எம்மா பூங்கோதை. ஐயா இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். டாக்டர் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டியாவது இந்த அம்மாவை கரெக்ட் பண்ணியாச்சு. நல்ல ஜாலியா இருக்கேன். எனக்கு 6 மாசம் சம்பளம் வேற கிடைச்சு போறேன். எம்மா பூங்கோதை, எம்மா வாங்கம்மா 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 உட்காருங்கம்மா. எம்மா இந்த லிஸ்ட்ல எம்மா பூங்கோதை டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. பார்த்தா கரண்ட் பில், வாட்டர் பில், கேபிள் பில் எல்லாம் போக மல்லிகை பில்லுன்னு வேற இருக்கு. இதெல்லாம் எங்க வீட்டுக்கு கொடுக்கறதோ நமக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க போலயே. ஏம்மா அதெல்லாம் கரெக்டா தாமா எழுதியிருக்காங்க. போய் கட்டிட்டு வாமா போமா. ஏம்மா வயிற்று வலின்னு வந்தா நீங்க நெஞ்சு வலியை உருவாக்கிட்டீங்க. எனக்கு ஒரே மயக்கமா இருக்குமா. டாக்டர் யமதர்மராஜா சீக்கிரம் வாங்க. நம்மள இன்னும் ஒரு மாசத்துக்கு வச்சு செய்யலாம். 1 வருஷத்துக்கு வாங்க. ஐயோ நம்மள வச்சு 1 வருஷம் செய்ய போறாங்களா?